அவல் பொரின்னு பேசுறப்போ அந்த ரெண்டு கூட ஜோடி சேர்ற மூணாவது விஷயத்தை பத்தியும் கண்டிப்பா பேசியாகணும். அது பொரிக்கடலை. பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, சில பகுதிகளில் உடைச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பொரிக்கடலை எதிலிருந்து வருது? இந்த பொரிக்கடலையோட வரலாறு என்ன? பொரிக்கடலைக்கு அம்மா யாரு? கொண்டக்கடலை. கொண்டக்கடலையோட வரலாறு தான் இந்த பொரிக்கடலைக்கும் நாம சொல்ல முடியும். அப்படி பார்த்தா புதிய கற்காலம்னு சொல்லப்படுற நியோலித்திக் காலத்துல, அதாவது கிமு 3500 காலத்தை சார்ந்த மண்பாண்டங்கள் துருக்கியின் தெற்கில் கைனோ என்ற பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த மண்பாண்டங்களுக்குள்ள கொண்டக்கடலை இருந்திருக்கு. கொண்டக்கடலை குறித்த மிக பழமையான கண்டெடுப்பு இதுதான். இதன் மூலமாக கொண்டைக்கடலையை மனிதன் பல ஆயிரம் ஆண்டுகளாக பயிரிட்டு வரா அப்படிங்கிறது தெரிய வருது. கொண்டைக்கடலையை வறுத்து பொரிகடலையாக மாற்றி மனிதன் உண்ண ஆரம்பித்தது எந்த காலத்துல? இதற்கு தெளிவான வரலாறு இல்லை. ஆனால் பொரிகடலை பற்றிய சில முக்கியமான வரலாற்று குறிப்புகளை சொல்லலாம். லெபிலெபி, இது துருக்கி, ஈரான், அல்ஜீரியா பகுதிகளில் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ். இந்த லெபிலெபிங்கிறது தோல் நீக்கப்பட்ட கொண்டைக்கடலையை உப்பு, காரம், மசாலா சேர்த்து வறுத்து சாப்பிட்றது தான். ஆனால் இது கிபி 1000 சமயத்திலேயே துருக்கியின் பிரபலமான ஸ்நாக்ஸாக இருந்திருக்கு. 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சத்ரபதி சிவாஜியின் காலத்துல மராத்திய வீரர்கள் போருக்கு போறப்போ தங்களோட கைவசம் பொரிகடலையை மூட்டை கட்டி வச்சிருப்பாங்களாம். எளிதில் பசியை அடக்கக்கூடியது என்பதால பொரிகடலையை எப்பவுமே அவங்க கூட வச்சிருந்திருக்காங்க. என் கூட இருக்கிறது மிஸ்ஸஸ் மல்லிகா ஆறுமுகம் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு என்னம்மா பண்ண போறீங்க? பொரிகடலை சோமாஸ் பண்ண. பொரிகடலை சோமாஸ் பண்ண போறீங்க இல்லையா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? மைதா மாவு, வெண்ணெய், தேங்காய் துருவல், சர்க்கரை, பொரிகடலை, ஏலக்காய், பொரிக்கிறதுக்கு எண்ணெய். பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ மைதா மாவை என்ன பண்ணுவீங்க? மைதா மாவு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி தட்டி உருட்டி எடுத்துக்குவீங்க. இதுக்குள்ளதான் நீங்க இந்த பொரிகடலையெல்லாம் வைக்க போறீங்க. செஞ்சிடலாமா? முதல்ல மாவு பிசையணும் இல்லையா? பிசையலாமா? ரைட். மைதா மாவு எவ்வளோ போடணும்? ஒரு கப்பு. இதோட என்ன சேர்க்க போறீங்க? வெண்ணெய். வெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறீங்க. சின்ன சின்ன உருண்டையாக சின்ன சின்ன உருண்டைகளா அதை உருட்டி வச்சுக்க போறீங்க இல்லையா? சரி. மைதா மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கோம். இதைத்தான் திரட்டி இதுக்குள்ளே தான் பொட்டுக்கடலை மாவு, தேங்காய் துருவல், சர்க்கரை எல்லாத்தையும் உள்ளே வச்சு பொரிச்சு எடுக்க போகிறோம் இல்லையா? இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? தேங்காயை வறுத்துக்கலாமா? இப்போ நம்ம தேங்காயை வறுக்கிறோம். தேங்காய் வறுத்தது போதுமா? போதும் இல்லையா? இதை நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? பொரிகடலையை பொடி பண்ணணும் இல்லையா? இதோட நீங்கள் என்ன போட போகிறீங்க? ஏலக்காய். 2 ஏலக்காய் இல்லையா? 2 ஏலக்காவும் இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். போதுமா? போதும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காயோட இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துடுறோம். சேர்த்துடலாமா? பொட்டுக்கடலையும் ஏலக்காயும் சேர்ந்தது, அதையும் சேர்த்தாச்சு. இப்போ அதோட என்ன சேர்க்க போகிறோம்? சர்க்கரை. இதில் தண்ணி ஏதாவது சேர்க்கணுமா? வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். இப்போ பொட்டுக்கடலை சோமாஸ் செய்யறதுக்காக தேங்காயை வறுத்து பொட்டுக்கடலை ஏலக்காய் பிடிச்சி அதோட சர்க்கரையும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டோம். இதை உள்ளே வைக்கிறதுக்கான அந்த மாவு, மைதா மாவு, வெண்ணெய், தண்ணி போட்டு தனியாக பிசைஞ்சு உருட்டி எடுத்துட்டோம். இப்போ மாவை திரட்டி இதை உள்ளே வைக்கணும் இல்லையா? மாவு திரட்டிடலாமா?
லேசாக தண்ணி தொட்டு நம்மளுக்கு மாவை ரெடி பண்ணிட்டீங்க. இனிமேல் எண்ணெயை காய வச்சு பொரிச்சு எடுக்க வேண்டியதான் இல்லையா? இப்போ சூடானோடனே எண்ணெய் ஊற்றுறோம். இந்தாங்க. நல்லா உடஞ்சிடாம பரட்டி கொடுக்கணும் இல்லையா? பொரிஞ்சது போதுமா? சரி. பொரிக்கடலை சோமாஸ் இல்லையா? அது ரெடி ஆயாச்சு. நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்கணும். பார்த்துடலாமா? பொரிக்கடலை சோமாஸ் அந்த ஏலக்காய், அந்த பொட்டுக்கடலை, தேங்காய் மூணும் சேர்ந்து அந்த வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மொத்தத்தில் பொட்டுக்கடலை சோமாஸ் சூப்பர். கொண்டக்கடலையை பதமான சூட்டில் பக்குவமாக வறுத்து தயாரிக்கப்படுறது தான் இந்த பொரிக்கடலை. இதில் தோல் நீக்கப்படாத பொரிக்கடலை, முழு பொரிக்கடலை, உடைச்ச பொரிக்கடலை அப்படின்னு 3 வெரைட்டிகள் இருக்குது. சரி, இந்த பொரிக்கடலையை எப்படி தயாரிக்கிறாங்க பார்த்துடலாமா? பொட்டுக்கடலை தயாரிக்க முதலில் கொண்டைக்கடலையை கப்பல் மூலமாக ரோலர் சல்லடைக்கு எடுத்துச் செல்கிறார்கள். அங்கு அது நன்றாக சலித்து எடுக்கப்படுகிறது. பின்னர் ரோஸ்டரில் சலித்த மணலுடன் சேர்த்து 100 டிகிரி செல்சியஸில் அது நன்றாக ரோஸ்ட் செய்யப்படுகிறது. ரோஸ்ட் செய்யப்பட்ட கொண்டைக்கடலை குறைந்தபட்சம் 12 மணி நேரம் வரை வெதுவெதுப்பிலேயே வைக்கப்படுகிறது. பின்பு அந்த கொண்டைக்கடலையானது கூலண்ட்டுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அங்கு குளிர்விக்கப்பட்டு பின்னர் கடலையின் அளவின் அடிப்படையில் தரம் பிரிக்கப்படுகிறது. தரம் பிரிக்கப்பட்ட கொண்டைக்கடலையுடன் சிறிது தண்ணீர் சேர்த்து மீண்டும் ஒரு முறை ரோஸ்டரில் சலித்த மண்ணுடன் கலந்து வறுத்தெடுக்கிறார்கள். கடலையின் அளவிற்கு ஏற்றவாறு 150 டிகிரி வெப்பநிலையிலிருந்து 180 டிகிரி வெப்பநிலையில் இது வறுத்தெடுக்கப்படுகிறது. பிறகு குண்டு கடலை சல்லடையில் கொட்டப்படுகிறது. இங்கு தோல் நீக்கப்பட்டு 2ஆக உடைக்கப்படுகிறது. குருணை தனியாக, கடலை தனியாக, மாவு தனியாக பிரிந்து வருகிறது. உடைக்கப்பட்ட கடலை பிறகு தூய்மை செய்யப்பட்டு ரகம் பிரிக்கப்படுகிறது. இறுதியாக இந்த பொரிகடலை விற்பனைக்கு தயாராகிறது. ஏன் கூட
மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி பிரசன்னா இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு என்னம்மா செய்ய போறீங்க? பொட்டுக்கடலை முறுக்கு செய்ய போகிறேன். பொரிகடலை முறுக்கு இல்லையா? பொரிகடலை முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 200 கிராம் அரிசி மாவு, 50 கிராம் பொட்டுக்கடலை மாவு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பட்டர், உப்பு தேவையான அளவு, 2 சிட்டிகை பெருங்காயம், பொரிக்கிறதுக்கு எண்ணெய், தேவையான அளவு தண்ணி. நாம இப்போ முதல்ல மாவு பிசைஞ்சிடலாமா? ஓகே. முதல்ல அரிசி மாவு, இது ஒரு 200 கிராம் இல்லையா? ஆமாம். இதோட பொரிகடலை மாவு சேர்க்குறீங்க. அடுத்தது உப்பு, இது அளவு பார்த்து போட்டுக்கணும். நல்லா ஒன்று சேர்த்துக்கிறீங்க. பொரிகடலை மாவு, அரிசி மாவு, உப்பு எல்லாம் ஒன்றா சேரணும். ஆமாம். இதுக்கு பிறகு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், பெருங்காயம், ஒரு 2 சிட்டிகை பெருங்காயம், அப்புறம் வெண்ணெய் சேர்க்கணும் இல்லையா? 1 ஸ்பூன். இதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போறீங்க இல்லையா? இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சா? மாவு ரெடி. அந்த பதம் வந்துருச்சு இல்லையா? இது தனித்தனியாக சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்குவீங்க? இல்லை, இது அப்படியே எடுத்து முறுக்கு அச்சில் போட்டு. ஓகே. அப்படியே ஊரெல்லாம் தேவையில்லை, இது ஊற தேவையில்லை, அப்படியே போட்டுற வேண்டியது. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாமா? இது வந்து பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் இப்போ முறுக்கு இது பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவை, எண்ணெய் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எடுத்து இப்படி கரண்டியில் பிழிஞ்சு வச்சுக்குவீங்க இல்லையா? வச்சுட்டு அதில் போட வேண்டியது. இது அப்படியே நீங்கள் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது. அப்படி ஒவ்வொன்றா போட்டு தான் பொரிச்சு எடுப்பீங்க. ஆமாம். சத்தம் அடங்கிடுச்சுன்னா புரிஞ்சிச்சு. ஓகே. அப்போ நம்ம எடுத்துடலாம் இல்லையா? பொரிகடலை முறுக்கு ராஜேஸ்வரி பிரசன்னா கைவண்ணத்தில் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துட்டா? பாருங்க. ஆஹா, பொரிகடலை முறுக்கு மொறுன்னு பிரமாதமாக இருக்குது. பொரிகடலை முறுக்கு பிரமாதம். அரிசி பொரியோட பொரிகடலையும் சேர்த்து சாப்பிட்ற பழக்கம் நம்ம தமிழர்கள் மத்தியில் பல காலமாக இருந்துகிட்டு வருது. அதே மாதிரி அவல், பொரி, வெல்லம், பொரிகடலையை விநாயகர் முதல் சிறு தெய்வங்கள் வரை படைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் காலம் காலமாக இருந்துகிட்டு வருது.
அதே மாதிரி சில சமுதாய மக்கள்கிட்ட மணமக்கள் சீர்வரிசையில பொரிகடலைக்கு முக்கியமான இடம் இருக்கு. இப்படி பொரிகடலை காலம் காலமாக நம்ம உணவோட கலாச்சாரத்தோட கலந்த ஒண்ணாக இருந்துகிட்டு வருது. என் கூட இருக்கிறது மிஸ்ஸஸ் ரத்னா துரை. வணக்கம்மா. வணக்கம் சார். நீங்க என்னம்மா இன்னைக்கு செய்ய போறீங்க? பொட்டுக்கடலை சாம்பார். பொட்டுக்கடலை சாம்பார் இல்லையா? இந்த பொட்டுக்கடலை சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சத்தூள், எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி கரைச்சி ஊற்றி. சரி, இது எந்த ஊர் பகுதிகளில் ரொம்ப ஃபேமஸ்? வந்தவாசி பக்கங்களில் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? சரி, நம்ம இப்போ செய்யலாமா? ஓகே. ஓகேம்மா. கடாயை வச்சு கடாய் சூடாகணும் இல்லையா? சூடான பிறகு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் இது தாளிக்கிற அளவு இல்லையா? கடுகு மட்டும்தான். வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறீங்க வதங்கிறதுக்கு. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இல்லையா? இப்போ தக்காளி சேர்க்குறோம். இப்போ தக்காளி சேர்ந்து வதங்குற நேரத்தில் நம்ம பொரிக்கடலையை திரிச்சுட்டு போகிறோம் இல்லையா? இப்போ பொரிக்கடலையை நம்ம போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு பக்கத்துல வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கிட்டு இருக்கு. உடச்சக்கல்லையை பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி விட்டு கரைச்சி அதில் ஊத்த போறீங்க. இப்போ கொஞ்சமா மஞ்சத்தூள், இதுல கொஞ்சமா உப்பும் சேர்த்து கரைச்சிடுறீங்க. இப்போ நீங்க இதை தண்ணியில கரைச்சி ஊத்துறதுக்கான காரணம் என்ன? இந்த பொரிகடலை மாவை கட்டியா ஆகாம இருக்கிறது முதல்ல தண்ணியில கரைச்சி நல்லா இவ்வளவு தண்ணியா கரைச்சி ஊத்தலாம். ஓகே. இதுல வந்து ஊத்திட்டோம், உடனே இதை நம்ம கலரிடணும். ஓகே. இல்லைன்னா அப்படி ஒட்டிக்கும், அடி ஒட்டிடும், குண்டு குண்டாயிடும். ஓகே. இது எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிச்சா 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிச்சா போதும். பொரிகடலையில புரதச்சத்து அதிகம். அதனால காலம் காலமாக வறியவர்களின் பசியை போக்குற முக்கியமான உணவுப் பொருளா பொரிகடலை இருந்துகிட்டு வருது. கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கு பதிலாக பொரிகடலையை வச்சு சட்னி அரைச்சிப்பாங்க. அது தேங்காய் சட்னியை விட சுவை பிரமாதமாக இருக்கும். தீராத இருமலை கட்டுப்படுத்த பொரிகடலையையும் மிளகையும் சேர்த்து திரிச்சு அதை தினமும் 3-4 தடவை சாப்பிட்டு வந்தா இருமல் கட்டுப்படுமா? இது பாட்டி வைத்தியம் சொல்லும் தகவல். புதுசா பல்லு முளைச்ச சின்ன குழந்தைகளுக்கு சாப்பிட முதல்ல கொடுக்கக்கூடிய தின்பண்டம் பொரிகடலை தான். இது கடிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்படி செய்வாங்க. பொரிகடலையும் சர்க்கரையும் சேர்த்து திரிச்சு உருண்டை பிடிச்சு வச்சுக்குவாங்க. இது பொதுவா எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய தின்பண்டம். பொரிகடலையோட வெள்ளப்பாகோ கருப்பட்டிப்பாகோ சேர்த்து பிடிக்கப்பட்ட பொரிகடலை உருண்டை நம்ம மண்ணுக்கே உரிய பாரம்பரிய இனிப்பு. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லியை நம்ம அப்படி போட்டு அடுப்பு அணைச்சிடலாம். சரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. நம்மளுக்கு இப்போ பொரிகடலை சாம்பார் ரெடி. அணைச்சிடலாமா அடுப்பை? அணைச்சிருங்க. பொரிகடலை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்க்குறேன். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இது டிஃபனுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மொத்தத்தில் பொரிகடலை சாம்பார் பட்டாசு. இன்னைக்கு நீங்கள் பார்த்த உணவும் வரலாறும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். மீண்டும் மற்றொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.